பேபிஸோட வெயிட் கெயினுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேபி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஒயிட் சன்னாவை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதை வாட்டரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க, அதோட தோலெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக. தென் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 2 கார்லிக் அண்ட் குட்டி குட்டியாக சாப் பண்ண சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் குக்கரில் கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 கார்லிக்கை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தென் நம்ம குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற ஒயிட் சன்னாவை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அதை வதக்கிக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக கியூமன் பவுடர், சீட் இருந்தாலுமே நீங்கள் கியூமன் சீட் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட். கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க சால்ட்டு. என்னோடய பீடியாட்ரிஷியன் சொன்னதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 பவுல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி குக்கர் லிட் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் நான் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா குழைவாக ஆனதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் இதே மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.